ஹலோ கைஸ், இந்த வீடியோல Netflix சைட்லேருந்து இப்போ வேற லெவல் சீரிஸ தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட பேரு ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட். எத்தன பேர் இந்த சீரிஸ பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. உண்மையிலேயே ஒரு வேற லெவல் சீரிஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸ்குவிட் கேம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இந்த சீரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இதுல இப்போ வரைக்கும் 2 சீசன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்லயுமே வந்து 8 எபிசோட் கிட்ட இருக்கும். ரன் டைம் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் அந்த மாரி தான் இருக்கும். சரி, இந்த 2 சீசனுமே தமிழ் டப்பிங் பண்ணி இப்போ Netflixல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த சீரிஸோட டோட்டல் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோக்கியோல அரிசூன்னு சொல்லிட்டு ஒரு கேமர் இருக்கான். அவனோட வேலையே வீட்ல வெட்டியா கேம் விளையாடுறது மட்டும் தான். அதுவும் இல்லாம அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர சுத்திட்டு இருப்பான். இப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு கட்டத்தில சப்வேக்குள்ள போயிட்டு வெளிய வந்து பார்த்தா, ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுமே காணாம போயிடுறாங்க. ஸோ இவங்க மட்டும் தான் அந்த ஊர்லயே இருக்காங்க. போக போக தான் தெரிய வருது, இது ஒரு கேம் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. ரியல் வேர்ல்டுலேருந்து இவங்க கேம் வேர்ல்டுக்கு டெலிபோர்ட் ஆயிருக்காங்க. இங்க இவங்க சர்வை பண்ணணும், உயிரோட சர்வை பண்ணணும் அப்படின்னா, ஒரு கேம விளையாண்டு அதில ஜெயிக்கணும். அந்த கேம்ல ஜெயிச்சாங்க அப்படின்னா, ஒரு கார்டு குடுக்கப்படும். அந்த மாதிரி 52 கார்ட்ஸ் இருக்கும். அந்த 52 கார்ட்ஸையுமே கலெக்ட் பண்ணா மட்டும் தான் இந்த வேர்ல்டுலேருந்து ரியல் வேர்ல்டுக்கு போக முடியும். அண்ட் ஒவ்வொரு கேமுமே வந்து பயங்கரமா இருக்கும். என்னடா இது ஸ்குவிட் கேம் மாரி இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸ்குவிட் கேம்ல ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ கூப்பிட்டு வந்து மனுஷங்க நடத்தக்கூடிய ஒரு கேம தான் வந்து நம்ம பார்த்துருப்போம். பட் இதுல நடத்துற கேம் அப்படின்றது வந்து ஹியூமன்ஸால நடத்தப்படாதது. இத யார் நடத்துறா அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாது. அந்த மாஸ்டர், அந்த கேம நடத்தக்கூடிய மாஸ்டர தேடி தான் நம்ம ஹரிசு இந்த கேரக்டர் வந்து டிராவல் பண்ணிட்டுருக்கோம். இந்த கேமும் ஒரு சைட்ல விளையாண்டுட்டு இருப்பான். அதே சமயம் இத யாரு வந்து கண்ட்ரோல் பண்றா? அந்த மாஸ்டர் யாரு? அப்படின்றத தேடி அவன் போயிட்டுருப்பான். ஸோ பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். அண்ட் நடுவுல வந்து எமோஷனலா நெறைய சீன்ஸும் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம எதிர்பார்க்காத கேரக்டர்ஸ்லாம் வந்து திடீர்னு வந்து சாகுற மாரிலாம் காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு எமோஷனலாவும் நம்ம வந்து கனெக்ட் ஆயிருவோம். சீசன் 1 எண்டிங்ல ஒரு ஹைப்போட முடிச்சிருப்பாங்க. அண்ட் சீசன் 2 எண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ண மாரி தான் முடிச்சிருந்திருப்பாங்க. சீசன் 3 சொல்லும்போது எனக்கே வந்து சர்ப்ரைஸா தான் இருந்தது. ஏன்னா சீசன் 2ல ஒரு கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னும் என்ன ஸ்டோரி இருக்க போகுது அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன மாரியான ஸ்டோரி வந்து இந்த சீசன் 3ல இருக்கு. அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் சீசன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்க இன்ன வரைக்கும் இந்த சீரிஸே பார்த்ததில்ல அப்படின்னா, கண்டிப்பா போய் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு எபிசோட் பாருங்க. அப்படியே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோட பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. மொத்த சீசனையுமே முடிச்சுருவீங்கன்னு நான் சொல்லுவேன். IMDbல 7.8 ரேட்டிங் குடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு சீரிஸா தான் இருக்கும். நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் சீரிஸ். அண்ட் அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நெறைய நியூ தமிழ் டப்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.